உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. 1000 காளைகள் 600 மாடுபிடி வீரர்கள் களம் காண உள்ள நிலையில் அங்கு விழாக்கோலம் பூண்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், அங்கு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழர்களின் வீர விளையாட்டு மட்டுமன்றி தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியானது கடந்த 2 நாட்களாக மதுரை, அவனியாபுரம், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது. 2 ஊர்களிலும் சிறந்த காளைகளுக்கான பரிசும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கான பரிசு என்பதும் தற்சமயம் வழங்கியிருக்கிறார்கள். 2 ஊர்களிலும் கார் என்பது பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இன்று தொடங்கவிருக்கிறது. மிகச்சரியாக 7 மணிக்கு தொடங்கவிருக்கிற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகச்சரியாக மாலை 5 மணிக்கு நிறைவேறும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பச்சை கொடி அசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். அதே சமயம் உதயநிதி ஸ்டாலின் வருகிற காரணத்தினால் அளவுக்கு அதிகமான போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தற்சமயம் நமது ஒளிப்பதிவாளர் மாசானம் துரைச்சந்திரன் அந்த காளைகள் வரக்கூடிய அந்த வாடிவாசலை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த வாடிவாசலில் இருந்து தான் அனைத்து காளைகளும் சீறி பாய்ந்து வெளியில் வரக்கூடிய அந்த காட்சிகளை பொதுமக்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பினரும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கும். ஜல்லிக்கட்டு என்று சொன்னாலே பல்வேறு விதிமுறைகளும் தொடர்ந்து வரும். அதனுடைய அடிப்படையில் மாடுபிடி வீரர்களுக்கென பல்வேறு தடிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக 5 அடி இருக்க வேண்டும். அதே போல எடையை பொறுத்தவரையில் 70 கிலோவுக்கு மேல் அவர்கள் எடை எந்த விதத்திலும் இருக்கக்கூடாது. காயத்தினுடைய சுவடுகள் என்பது அவர்களுக்கு எந்த விதத்திலும் இருந்துவிடக்கூடாது போன்ற, அதே போல மது அருந்திருக்கக்கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல மாடுபிடி வீரர்களுக்கு இத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கிற பட்சத்தில் காளைகளுக்கும் கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. காளைகளை பொறுத்தவரையில் மிகச் சரியாக 4 அடி உயரம் இருக்க வேண்டும், 4 பற்கள் முளைத்திருக்க வேண்டும், காளைகளினுடைய கொம்புதல் என்பது எந்த விதத்திலும் கூர்மையாக இருந்துவிடக்கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை பொறுத்தவரையில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற காரணத்தினால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காளைகள் இங்கே பங்கு பெற உள்ளன. அதே போல காளைகள் பங்கு பெறக்கூடிய சூழ்நிலையிலும் கூட அனைத்து ஏற்பாடுகள் மற்றும் முன்னேற்பாடுகள் சிறந்த நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது. தற்சமயம் இங்கே முதல் பரிசு வெல்லக்கூடிய மாடுபிடி வீரருக்கு இங்கேயும் ஒரு கார் என்பது பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே சமயம் சிறந்த காளைக்கும் ஒரு கார் என்பது பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. தற்சமயம் நம் ஒளிப்பதிவாளர் துரை சந்திரன் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை பொறுத்தவரையில் அதாவது அனைத்து பொதுமக்களும் பார்க்கும் வண்ணம் இங்கே மாடங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வரிசையை பார்த்தோமானால் தொடர்ந்து தடுப்பு வேலிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு, அதாவது பார்வையாளர்களுக்கு எந்த விதத்திலும் காயங்களை காளைகளில் ஏற்படுத்தாத வண்ணம் தடுப்பு வேலிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஒரு முறை தடை வேண்டும் என்று பீட்டா அமைப்பு கோரியிருந்த சூழ்நிலையில் தமிழகம் எங்கும் வெதிலுந்த பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து சென்றனர். அதே காரணத்தினாலே அந்த மாணவ மாணவியர்களுக்கென தனி மாடம் அமைத்து அவர்களும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்கு வழிவகை என்பது செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரை பொறுத்தவரையில் அதாவது பொதுமக்களுடைய நண்பன் என்கிற பட்சத்திலும் கூட அடையாள அட்டை வைத்திருக்கிற பட்சத்தில் மட்டுமே அவர்கள் உள்ளே வர வேண்டும். பார்வையாளர்களை பொறுத்தவரையில் 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் மாற்றப்படுவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தற்சமயம் இங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவரும் இதை சரியாக காலை 7 மணிக்கு எப்பொழுது தொடங்கப்படும், காலையில் எப்போ வெளியில் வரும் என்ற மிகப்பெரிய ஆர்வத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்ற இங்கே தற்சமயம் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரையில் 1 மணி நேரம், அதாவது 7 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது 8 மணிக்கு அடுத்த சுற்று வருகிற பொழுது இவர்கள் எல்லாம் கலைந்து சென்று அடுத்த பொதுமக்கள் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அலங்காநல்லூரை பொறுத்தவரையில் முதலில் கோயில் காளை என்பது அவிழ்த்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அந்த கோயில் காளையை சம்பிரதாயத்தின் அடிப்படையில் யாரும் எந்த விதத்திலும் பிடிக்க மாட்டார்கள். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த காளைகளை பிடித்து விளையாடுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு வீரர்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். தற்சமயம் அந்த கோயில் காளையை நமது ஒளிப்பதிவாளர் துரை சந்திரன் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த கோயில் காளை என்பது முறைப்படி இறைவனால் வழிபட்டு முதலில் அவிழ்த்து விடப்படும். ஆனால் எந்த விதத்திலும் யாரும் பிடிக்க மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டம் ஒழுங்கு எந்த விதத்திலும் பாதிக்காத வண்ணம் தொடர் பாதுகாப்பு பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சில நிமிடங்களில் இங்கே வந்து பச்சை கொடி அசைத்து இந்த போட்டியை தொடங்கி வைக்க உள்ளார். நேரடி விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.